ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது கட்டுறது கைத்தொழில் யூடியூப் சேனல். உங்களுடன் நாகராஜ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீட்டுக்கு வந்து ரூப் பைப் போடுறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீட்டு தான் வந்திருக்கோம். இப்போ இந்த நம்ம ரூப் பைப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணுன்னாக்கா, முதல்ல வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன ரூம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் லாஃப்ட் வருது, எங்கெல்லாம் கபோர்டு போட போகிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு முதல்ல பார்த்துக்கணும். எங்கே ஜன்னல் வருது, எங்கே வாசல் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல வந்து நம்ம பார்த்துட்டணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரூப்பில் போய்ட்டு நம்ம மார்க் பண்ணி தான் இது போடுவோம். சரி, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன ரூம் இருக்குது, எங்கெங்கே லேப்டாப் வருது, எங்கெங்கே வாசல் இருக்குது, ஜன்னல்லாம் எங்கே வருது, எங்கே கபோர்டு போட போகிறாங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் நம்ம வந்துட்டு மேலே போய்ட்டு பைப் வந்து அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி போட முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து போர்ட்டிக்கோ. இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு கீழே வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இருக்குது. இது வந்துட்டு பாத்ரூம் வச்சாலும் வைப்பாங்க, இல்லை அது ஸ்டோரேஜ் மாதிரி விட்டாலும் விடுவாங்க. நமக்கு வந்து இங்கே என்ன யூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படிக்கட்டு கீழே இந்த இடத்துல வந்து நம்ம முக்கியமாக மெயின் போர்டு வைக்க போகிறோம். மெயின் போர்டு வந்துட்டு இங்கே தான் தோற அடித்து போகிற மாதிரி ஐடியா வச்சுருக்குறோம். இப்போ இது வந்துட்டு ஹாலு. இது வந்து ஹாலு. இப்போ உள்ளே போவோம். இது ஹாலு. அப்படியே எதிர்க்க பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஜன்னல் இருக்குது. இப்போ லாஃப்ட் பாருங்கள். இப்போ ஹால்லேருந்து உள்ளே வந்தோம், இதுக்கு மேலே வந்து வாசக்காலுக்கு மேலே வர மாதிரி லாஃப்ட் அடிச்சிருக்காங்க. இங்கே ஜன்னல் வந்துடுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பாத்ரூம் கொண்ட என்ட்ரன்ஸ் வெளியுது. இது வந்து பாத்ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் வந்து வென்டிலேட்டருக்கு இடம் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்டரில் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருவோம். ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு 4 பக்கமாக இறக்கி விட்ருவோம். இந்த சைடு எல்லா சைடும் இறக்கி விட்ருவோம். இங்கே வந்து நம்ம கைசர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்தாக்கா கைசர் ப்ளஸ்ஸு வென்டிலேட்டரில் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாஸ்ட் வேணா கூட போட்டுக்கலாம். அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் அப்படி கொடுத்துடலாம். அப்படியே வெளியில் வந்தோம்னா பாத்ரூமுக்கு சுவிட்ச் பாக்ஸ் வந்து இதில் வச்சுருப்போம். இப்போ இது வந்து இந்த பெட்ரூமோட ஜன்னல். இது பெட்ரூமோட என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் வரும்போது டோர் வந்து இந்த வாலில் அணையும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கத்தில் காலியாக இருக்குது. இந்த வாலில் வந்து நம்ம என்ன பண்ணோம், சுவிட்ச் பாக்ஸ் இதுக்கு உண்டான சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கிறோம். மேலே லாஃப்ட் இருக்குது. இந்த ஓரத்தில் வந்து ஏசி இங்கே தான் யூனிட் மாற்றுவாங்க. இங்கே வந்துட்டு ஒரு டியூ போட போகிறோம். ஏன்னா கட்டில் வந்துட்டு இந்த வருஷத்தில் தான் போடுவாங்க. கட்டில் இப்படி போட போகிறாங்க. அதனால் தலை இந்த பக்கம் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இங்கே வந்து ஒரு டியூ சுவிட்ச் வர மாதிரி பாக்ஸ் வைக்க போகிறோம். ஏசிக்கு ஒரு 2 மாடல் போட்டுக்கிறோம். இங்கே கீழே இந்த இதில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. இப்போ இதுக்கு ஃபேன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லாஃப்ட் வருது. இந்த லாஃப்ட்டை கழிச்சிட்டு மொத்த அளவு எடுத்துகிட்டு ஃபேன் பாக்ஸ் வந்து சென்டர் வச்சுருவோம். இங்கே வச்சிருவோம் சென்ட்ரு வச்சுட்டு இந்த 2 பக்கம் ஸ்பாட் லைட்டு கொடுத்துருவோம். 2 பக்கம் ஸ்பாட் லைட்டு கொடுத்துட்டு அப்படியே 4 சைடாக இறக்கி விட்ருவோம். அப்படியே வாங்க. இப்போ அடுத்த ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங் ஹால் வருது. இப்படி டைனிங் ஹால் போகிறோம். டைனிங் ஹாலில் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜன்னல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்ரூமுக்கு உண்டான என்ட்ரன்ஸு. இந்த பெட்ரூம் 2க்கு உண்டான என்ட்ரன்ஸு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிச்சனுக்கான என்ட்ரன்ஸு. டைனிங் ஹால் வழியாக வந்துட்டு இந்த 2 ரூமுக்கும் போகிற மாதிரி இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ் கொடுத்துட போகிறோம். ஃபேன் பாக்ஸ் கொடுத்துட்டு 4 பக்கமாக இறக்கி விட்ருவோம். 4 பக்கம் இறக்கி விட்டாக்கா அதே மாதிரி இதில் ஒரு 2 ஸ்பாட் லைட் வைக்கிறோம். டைனிங் ஹாலுன்றனால கொஞ்சம் லைட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பாட் லைட் வைக்கிறோம். இதுக்கு சுவிட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ரைட் சைடில் இந்த பக்கம் கொடுக்கும். கிச்சன் போடுறோம் இல்லைங்களா, இந்த பக்கம் கொடுக்குறோம். அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கிச்சனோட சுவிட்ச் பாக்ஸ் வந்துட போகுது. இப்போ இந்த பெட்ரூம் போய் பார்ப்போம். பெட்ரூம் 2 பார்ப்போம். இதுதான் பெட்ரூம் 2. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் வந்துட்டு ஒரு ஜன்னல் வருது, இந்த பக்கம் ஒரு ஜன்னல் வருது. இந்த பெட்ரூம் மட்டும் 2 சைடு ஜன்னல் வருது. நம்ம ஏசி யூனிட் என்ன பண்ண போகிறோம், இங்கே தான் மாட்ட போகிறோம், இந்த பக்கம் மாட்ட போகிறோம். அதனால் ஏசி உண்டான ப்ரொவிஷன் அங்கே கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்து 2 கொடுத்துருவோம். அப்படியே நேராக வரும்போது என்ன பண்ணோம், இங்கே சென்டர் ஸ்பேன் பாக்ஸ் கொடுத்துருவோம். இந்த 2 பக்கம் ஸ்பாட் லைட் வச்சுருவோம். மற்றபடி 4 பக்கம் இறக்கி விட்டுட்டு இந்த சைடு வந்துட்டு சுவிட்ச் பாக்ஸ் இங்கே வர மாதிரி வச்சுருவோம். இதான் என்ட்ரன்ஸு. சுவிட்ச் பாக்ஸ் உள்ளே இங்கே வச்சுருவா மாதிரி வச்சுருவோம். இதுக்கு டோர் வந்து இந்த வாலில் அணைஞ்சிடும். அதனால் சுவிட்ச் பாக்ஸ் நம்ம அங்கே கொடுத்துருவோம். நம்ம சுவிட்ச் பாக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓரமாக வர மாதிரி பார்ப்போம்.
ஒரு 4 அடி அவங்க கப்போர்டு போட்டாங்க. அந்த லேப்டாப் சைடாக கப்போர்டு வைப்பாங்க. 4 அடி லேப்டாப் வச்சாங்க, கப்போர்டு வச்சாங்கன்னா கூட நமக்கு சுவிட்ச் பாக்ஸ் இங்கே எடுத்துரும். அப்படியே கிச்சனை போய் பார்ப்போம். இப்போ இதான் கிச்சனு. இப்போ கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு விண்டோ வருது. மேலே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாஸ்ட் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இந்த எல் ஷேப்பில் 2 அடி லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு சுவிட்ச் பாக்ஸ் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். கிச்சனுக்கு கப்போர்டு வந்து இங்கே வரும். அதில் அப்படி இல்லைனாக்கா இந்த வாலில் போடுவாங்க. இந்த லேப்டாப்பில் வந்து இப்படி கப்போர்டு வச்சுலாம் இருப்பாங்க. 2 ஆப்ஷனு. எதுவாக இருந்தாலும் நம்ம டிஸ்டர்ப் இல்லாத அளவுக்கு நம்ம சுவிட்ச் பாக்ஸை இந்த கார்னரில் வச்சுப்போம். இந்த எல் வந்துட்டு கிச்சன் மேலே போட போகிறாங்க. இங்கே தான் வந்துட்டு ஆர்ஓ கொண்டு வந்து ப்ரொவிஷனு ப்ளஸ்ஸு மைக்ரோ ஓவன் அந்த மாதிரி மிக்ஸி அதுக்கு உண்டான ஆப்ஷன் இங்கே கொடுத்துடலாம். இந்த பக்கம் இறக்கி இந்த சைடில் இறக்கி என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்துட்டு ஃப்ரிட்ஜு இல்லை கிரைண்டர் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இங்கே ஒரு பவர் பாயிண்ட் கொடுக்குறோம். கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் பவர் பாயிண்ட் அதிகமாக தேவை இருக்கும். ஏன்னா அது வந்து நிறைய இப்போ கிச்சனுக்கு வந்து நிறைய மிஷினரி எல்லாம் வந்துச்சு. எக்கு இது பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது, ரொட்டி சுடுற மிஷினு, மைக்ரோ ஓவன், அது மாதிரி நிறைய மிஷினுங்க ஐட்டம் வந்துருச்சு கிச்சனுக்கு. அதனால் ப்ளக் பாயிண்ட் வந்து கிச்சனில் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி பார்க்குறோம். அப்படியே இப்போ ஹாலில் போய்ட்டு டிவி எங்கே வருதுன்னு அதையும் காமிச்சிடும் உங்களுக்கு. இப்போது ஹால் போர்ட்டிகோல் வந்து இதான் என்ட்ரன்ஸில் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று போகிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல காலியாக இருக்க போகிறாங்க. இங்கே தான் வந்துட்டு டிவி வரப்போகுது. அதனால் டிவிக்கு உண்டான பவர் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு அதுக்கு கேபிளுக்கு உண்டான ஒயர்லாம் அப்படி கொடுத்துருவோம். இந்த ஹாலில் இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஹாலுக்கு இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. நம்ம இந்த ஜன்னலில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு ஏசி ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்து வைக்க போகிறோம். ஏன்னா ஃபியூச்சரில் ஏசி போடுற மாதிரி இருந்தால் கூட அவங்க ஏசி போட்டாங்க, அதில் ப்ரொவிஷன் கொடுத்துருவோம். இந்த இடத்துல கார்னர் ஷோபா வருது. அதனால் இங்கே ஏசி ப்ரொவிஷன் கொடுக்குறப்போ அப்படியே கீழே இறக்கி இங்கே ஒரு பவர் பாயிண்ட் ஒன்று வச்சிடும். சப்போஸ் என்ன சார்ஜர் என்ன போடுற மாதிரி இருந்தாக்கா அப்படி போட்டுட்டுன்ற மாதிரி. இது ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 லைட்டு இது ஃபேன் பாக்ஸ் வைக்க போகிறோம். இந்த 3 பக்கத்து 3 ஃபேன் பாக்ஸ் வைக்க போகிறோம். சென்டரில் வந்துட்டு நம்ம தொங்குற மாதிரி ஃபிட்டிங்ஸ் போட போகிறோம். 2 பக்கம் 2 ஃபேன் போட போகிறோம். இங்கே போட்டாங்கனாக்கா இந்த இடத்துல ஃபேன் இருந்தால் தான் இவங்க சோஃபாவில் உட்கார்றவங்களுக்கு கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும். அதனால் போடுறோம். அப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா 6 ஸ்பாட் லைட் வந்துடுது. அப்புறம் ஹோம் தேட்டருக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருவோம். இப்போது போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னாக்கா சென்டரில் ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருவோம். அப்படியே சுற்றி 4 கார்னருக்கும் 4 ஸ்பாட் லைட்டு கொடுத்துருவோம். இந்த ஸ்பாட் லைட்டு கொடுத்துட்டு இந்த ரக்க மாதிரி வருது இல்லைங்களா, இந்த பீமுக்கு அப்புறம் ஒரு 2 அடி ரக்க மாதிரி வருது இல்லைங்களா, ரக்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரியான பேர் எனக்கு தெரியல, இப்போ ரக்கன்னு சொல்லி படைக்கப்பட்டிருக்கான். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த பக்கம் ஒரு 4 வரும். இந்த இடத்துல ஒரு 3 ஸ்பாட் லைட்டு கொடுப்போம். இது வந்து ஜங்ஷன் பாக்ஸில் வச்சு சின்ன ஸ்பாட் லைட் தான் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே மெயின் போர்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேலே போய்ட்டு மார்க் பண்ணி எப்படி உடச்சி பைப் எப்படி வைக்கிறதுன்றதை அப்படியே கண்டினியூ தொடர்ந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் முக்கியமாக ஒரு சொல்லணும் வந்துட்டேன். டிபி பாக்ஸ் மெயின் உங்களுக்கு சொல்ல வந்துட்டேன். இது படிக்கட்டு கீழே இங்கே சுவிட்ச் பாக்ஸ் இது வந்து மீட்டர் போர்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டோம். அப்படியே ஹால் என்ட்ரன்ஸில் போகிறோம். என்ட்ரன்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாலில் இந்த சைடில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிபி பாக்ஸ் வைக்கிறோம். இதுதான் டிபி பாக்ஸ் வைக்கிறோம். இது உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கீழே வந்துட்டு எல்லா ரூமை பார்த்தோம். என்னென்ன ரூமு வருது, எங்கெங்கெல்லாம் லேப்டாப் இருக்குது, எங்கெங்கே வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வீட்டுக்கு மேலே வந்திருக்கிறோம். இப்போ நம்ம வந்து சென்ட்ரிங் மேலே நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு படி. இந்த வழியாக இப்போ மேலே வந்தோம். இப்போ மேலே வந்து நான் நிற்கிற இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா போர்ட்டிக்கோல இந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எள்ளு மாதிரி ரக்கன்னு சொல்லுவாங்க, ரக்க வளர்த்தி விடுறது அப்படின்வாங்க. லாப்டு தொங்கட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எல்ராட்லாம் விட்டு மடித்து இது பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி ரக்கை இந்த 2 சைடும் போட்டிருக்காங்க. இது வந்து போர்ட்டிக்கோ. இது பார்த்திங்கனாக்கா இது வந்து அந்த லாங் வரைக்கும் இது வந்து ஹாலு. அந்த லாஸ்ட்டு வந்துட்டு அந்த மாஸ்டர் பெட்ரூமு. அந்த கடைசியில் வந்துட்டு அந்த மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் வருது. அது அங்கே நிற்கிறாரு இல்லைங்களா, அது வந்துட்டு இன்னொரு பெட்ரூமு, 2வது பெட்ரூமு. இது வந்துட்டு டைனிங் ஹாலு. இது வந்து கிச்சனு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கீழே பார்த்த அந்த லேப்டு வழி எல்லாத்தையும் வந்துட்டு
மேலே வந்து மார்க் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த லேப்டெல்லாம் கழிச்சிடுவாங்க. எத்தனை லேப்டாப் வந்ததோ அதெல்லாம் கழிச்சிட்டு ரூமை சென்டர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஹால் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஹாலில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா 3 ஃபேன் பாக்ஸ் வைக்கிறோம். 3 ஃபேன் பாக்ஸ்னாக்கா அந்த லாஸ்ட் ஃபேன் இருக்கும். சென்டரில் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் தொங்குற மாதிரியான லைட்டு போட்டுக்கலாம். செயின் ஃபிட்டிங் மாதிரி என்ன ஒன்று போட்டுக்கலாம், அலங்காரமாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரு ஃபேனை மாட்டிட்டு 2 பக்கம் கூட சும்மா விடுவாங்க. அது அந்த ரூமை பொறுத்து அவங்க வாங்கி கொடுக்குற இதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் 3 இந்த இதுக்கு வந்து 3 ஃபேனு கொடுக்குறது நல்லது. அதாவது 2 ஃபேனும் சென்ட்ரு லைட்டு வந்துட்டு அலங்காரத்துக்கு தொங்குற மாதிரி ஒரு லைட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு டிவி வந்துட்டு அந்த இதில் தான் வரப்போகுது. சோஃபா வந்துட்டு இங்கே போடுவாங்க. இங்கே போடும்போது கண்டிப்பாக இங்கே ஒரு ஃபேன் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து வசதியாக காற்று இதில் வந்து வசதியாக இருக்கும். சென்ட்ரில் ஃபேன் வர மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு காற்று அந்தளவுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த ஹாலில் வந்துட்டு ஒரு ஏசி ப்ரொவிஷனும் ஒன்று கொடுக்குறோம். ஃப்யூச்சரில் சப்போஸ் ஏசி போடுற மாதிரி இருந்தாக்கா ஆளுக்கு ஏசி போடணுன்னால அதுவும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொடுக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா 6 ஸ்பாட் லைட் வருது. கார்னர் 4 ஸ்பாட் லைட்டு, இந்த 2 சைடு 2 ஸ்பாட்டில் 6 ஸ்பாட் லைட்டு. அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ மார்க் பண்ணுறாங்க. இப்போ போர்ட்டிகோவில் வந்துட்டு சென்ட்ரல் வந்து ஒரு ஃபேன் வரப்போகுது. அதே மாதிரி கார்னர் சுற்றி 4 பக்கம் 4 ஸ்பாட் லைட் வரப்போகுது. அந்த ரக்கில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பாட் லைட்டு, இந்த பக்கம் ஒரு 3 ஸ்பாட் லைட் வர மாதிரி. அது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம இந்த ஜங்ஷன் பாக்ஸ் ஸ்பாட் லைட் சின்னதாக வைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோட்டா பாக்ஸ்னு சொல்லுவோம், பெரிய ஜங்ஷன் வராமல் ஸ்பாட் லைட் வர மாதிரி அதை வைக்க போகிறோம். அதில் அப்படியே இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து சென்ட்ரல் ஒரு ஃபேன் பாக்ஸ் ஒன்று வைப்போம். வச்சுட்டு 4 பக்கம் இறக்கி விட்டுருவோம். இதில் வந்து எல் ஷேப்பில் வந்துட்டு நமக்கு லாப்ட் வருது. நம்ம அந்த சென்டரில் வந்துட்டு ஃபேன் பாக்ஸ் வச்சுட்டு இதில் 4 பக்கம் இறக்கி விட்டுருவோம். எந்த பக்கம் சுவிட்ச் பாக்ஸ் வருதோ, இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பக்கம் சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருவோம். எதிர்க்க வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு அந்த கிச்சன் மேடையில் வந்துட்டு தேவையான பவர் பாயிண்ட்டு அதெல்லாம் கொடுத்துருவோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜெலாம் வைக்கிற மாதிரி, ஃப்ரிட்ஜு கிரைண்டரு அந்த மாதிரி வர மாதிரி அந்த பக்கம் ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். இது வந்து டைனிங் ஹாலு அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், ஃபேன் பாக்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபேன் பாக்ஸ் கொடுத்துட்டு 4 பக்கம் இறக்கி விட போகிறோம். 4 பக்கம் இறக்கிட்டால் இதில் ஒரு 2 ஸ்பாட் லைட் போட போகிறோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால. அதே மாதிரி அந்த பெட்ரூமு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபேன் வந்துடும். சென்ட்ரல் ஃபேன் பாக்ஸு, 2 ஸ்பாட் லைட்டு, அதே மாதிரி ஏசி ப்ரொவிஷன் அந்த சைடு 4 பக்கம் 4 சைடும் இறக்கி விட்ருவோம். இந்த பக்கத்தில் சுவிட்ச் பாக்ஸ் வரப்போது, இந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸு வடி இந்த பக்கம் தான் இருக்குது. ஏசி அந்த பக்கம் வந்துடும். 2 சுவிட்ச் வந்துட்டு அந்த பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் ஃபேன் பாக்ஸு. இதில் வந்து இது போகுது லேப்டாப், அதை நம்ம கழிச்சு தான் பண்ணுறோம். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது நம்ம விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணால் தப்பாக போயிடும். ஃபேன் பாக்ஸ் வந்து கிட்ட வந்துடும், லேப்டாப்புக்குள்ளே போகிற மாதிரி ஆகிடும். அது மாதிரி பண்ணக்கூடாது. மேலே வந்துட்டு எங்கெங்கெல்லாம் லேப்டாப் பார்த்தா வழி பார்த்தா அதெல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு ஃபேன் பாக்ஸ் போட போகிறோம். அதே ரூட்டில் 2 ஸ்பாட் லைட் வர மாதிரி அப்படியே கொண்டு இந்த சைடாக இருப்போம், இந்த சைடாக இருப்போம். அப்படியே ஆப்போசிட்டு இந்த பக்கம் டோர் பக்கம் இறக்க போகிறோம். இங்கே தான் சுவிட்ச் பாக்ஸ் வரப்போகுது. டோர் இதில் அணையும், சுவிட்ச் பாக்ஸ் இங்கே வரப்போகுது. ஏசி வந்து இதில் வரப்போகுது. அப்படியே அது கீழே வந்துட்டு 12 லைன் வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுவரை நம்ம என்னென்ன வரப்போகுது நம்ம பார்த்துட்டோம். எப்படி மார்க் பண்ணுறாங்கன்னு தான் பார்த்துட்டோம். இப்போ பைப்பு போட ஸ்டார்ட் பண்ணுறத நம்ம என்னென்னு பார்ப்போம். மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். மார்க் பண்ணி முடித்த உடனே அந்தந்த மார்க்குக்கு நேராக இப்போ ஃபேன் பாக்ஸ் இங்கே வச்சுருக்கோனாக்கா அதுக்கு நேராக இப்போ இந்த வாலில் வந்துட்டு ஹோல்ஸ் அடிக்கிறாரு. இப்போ இந்த வால்ஸ் வந்து ஹோல்ஸ் அடிக்கிறாரு. அதே மாதிரி நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் பைப் இறங்குதோ அந்த பக்கம்லாம் நம்ம வந்து என்ன பண்ணால் ஹோல்ஸ் பண்ணிடுறோம். ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பைப் போடுற வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா மார்க்கெலாம் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு பைப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பைப் போட்டுக்கிறாங்க. பைப் போட்டு கையோட பைண்டிங் பண்ணிடணும். பைண்டிங் வந்து எவ்வளோ நெருக்க பண்ணுறாங்க அவ்வளோ நல்லது. இல்லைனா ஜல்லி போடும்போது அந்த பைப்பு மேலே நடப்பாங்க. அப்படி இல்லைனா பைப்பு காலில் நம்ம லூஸாக கட்டுருந்தாக்கா காலை விட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் என்ன பண்ணுங்க, கட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போட்டுக்கிறோம். இதெல்லாமா
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் பைப் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், அதான் பெட்ரூமு. நம்ம சொன்ன மாதிரியே எல்லாமே சொன்ன மாதிரியே தான் இருக்கும். ஃபேன் பாக்ஸு, ஸ்பாட் லைட்டு, அதே மாதிரி அந்த மாஸ்டர் பெட்ரூமு, ஃபேன் பாக்ஸு, 2 ஸ்பாட் லைட்டு, அங்கே அந்த லாஸ்ட் பாத்ரூமு, இது ஹாலில் 3 பாக்ஸ் வச்சுருக்கோம். சுற்றி ஸ்பாட் லைட் போட்டிருக்கோம். இது டைனிங் ஹாலு, இது வந்து கிச்சனு. இங்கே தான் டிபி வருதுன்னு சொல்லியிருந்தோம். எல்லா சர்க்யூட் அங்கே வந்து இறங்கியிருக்குது. அந்த டிபி பாக்ஸ்லேருந்து இங்கே மெயின் போர்டு இங்கே தான் வருதுன்னு சொல்லியிருந்தோம். படிக்கட்டு கீழே அங்கே வச்சுருக்கோம். 2 பைப் வந்து மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே ஃப்ளோர் வந்துனாக்கா இந்த இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இங்கேருந்து 2 பைப் போட்டுருக்கோம் பாருங்கள். அந்த கார்னருக்கு அந்த இடத்துல போஸ்ட் இருக்குது. இந்த வழியாக தான் நம்ம சர்வீஸ் அங்கேருந்து உள்ளே வரணும். 2 போட்டு வச்சுருக்கோம். கீழ் வீட்டுக்கு ஒன்று, ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டாங்கனாக்கா அது ஒன்று போடுறதுக்காக போட்டிருக்கோம். மற்றபடி இந்த ரெக்கெல்லாம் ஸ்பாட் லைட்டு, இந்த போர்ட்டிக்கெல்லாம் ஒரு சென்டர் ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். சுற்றி 4 ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி வந்த வேலை முடிச்சிட்டோம். வெற்றிகரமாக வேலை முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம கட்டுறது கைத்தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். பார்த்து உங்களோட ஆதரவு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.